எப்படி இருக்குன்னு எனக்கு போட்டது நல்ல பளபளன்னு இருக்கா? ஆமாடி அழகா இருக்கு. ஆனா எனக்கு இந்த லாங் செயின் தான் நல்லா பிடிச்சிருக்கு. அப்ப இந்த கம்மல் பாரு இவ்ளோ நல்லா இருக்கு பத்தியா? நம்ம எல்லாம் என்னைக்கு தான் இப்படி வாங்க போறோமோ? இடி அந்த ஆண்டி பாரு இவ்ளோ பெரிய நெக்லஸ் வாங்கியிருக்காங்க அவங்க மருமகளுக்குன்னு. பேசாம இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு வாங்கி தருவாவ. காவியா, உன்னை எதுக்கு கூட்டிட்டு வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க அது உனக்கு தெரியுதா? ஆமா, ஊரை சுத்தி பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்து இப்படி அந்த வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கீங்க. நானா வெளியே போக வேண்டாம்னு சொன்னேன். அவங்க கூட்டிட்டு போகும்போது கூடவே போக வேண்டியதான். நீ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு அதான் தெரியல. இந்த கல்யாணத்தை மட்டும் இங்க பேசி முடிச்சாங்கன்னு வச்சுக்கோ, முதல் டெட் பாடி நீதான். உனக்கு கல்யாணம் நடக்க கூடாது அவ்வளவுதானே? அதை நான் பாத்துக்கிட்டேன். என்னமோ இப்ப வரைக்கும் அந்த பேச்சே இல்லாதனாலதான் நான் சைலண்டா இருக்கேன். ஒரு வாட்டி அவங்க இந்த மாதிரி பேசுறது என் காதுல விழுந்துச்சு, நான் பாட்டுக்கு பேக தூக்கிட்டு வீட்டுக்கு போயிருவேன். சரி, கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம ஊருக்கு போறதுக்கு எந்த பஸ் யாருன்னு சொல்லு பாப்போம். என்னடி உன் பிரச்சனை? இந்த நெக்லஸ் நல்லா இருக்கான்னு கேட்டேன், அது ஒரு குத்தமா? அதுக்கு பேசி பேசி எங்க வரைக்கும் போயிருக்கேன்னு பாரு. சத்யா, இந்த நெக்லஸ் உனக்கு அழகா இருக்கு. உங்க அம்மிட்ட போய் கேளு, வாங்கி தரவலான்னு பாப்போம். நம்ம எல்லாம் போட்டு பாக்குறதோட நிப்பாட்டிக்கணும், வாங்கி தரலாம் கேட்க கூடாது. நெக்லஸ் என்ன நெக்லஸ், ஒரு செயின் கூட எனக்கு கிடையாது டி. எனக்கு மட்டும் என்ன, எங்க அம்மா 100 பவுனுக்கு செஞ்சா வச்சிருக்காங்க, என்கிட்டயும் ஒண்ணும் கிடையாதுதான். நம்மலாம் என்னைக்குதான் இந்த மாதிரி போட போறோமோ? போ, உங்க அத்தைகிட்ட கேளு, வாங்கி தருவாவ. சும்மா இருட்டி காவியா, யாரு காதலியாச்சும் விழுந்துற போது. சரி, நம்ம வேற இந்த நெக்லஸ போட்டதும் போட்டோம், அந்த அக்கா பாரு நம்மளையே பாத்துட்டு இருக்காவ. போட்டுட்டு அப்படியே ஓடிட்டோம்னா என்ன பண்ணதுக்கு? அதுக்குதான் நம்மளையே பாத்துட்டு இருக்காங்க. இது காவியா, இன்னும் ஒரு நெக்லஸ் இருக்குல்ல, அதையும் போட்டு பார்க்கட்டா? எனக்கு அது நல்லா பிடிச்சிருக்கு பத்துக்க. சரி சரி, போட்டு பாரு போட்டு பாரு. நான் இதை ஃபர்ஸ்ட் கழட்டி கொடுக்கட்டு, நமக்கு தான் வாங்க முடியாதுன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு சும்மா கழுத்துல போட்டு ஆசையை பார்த்துட்டு. ஏட்டி, உங்க மாமியார் வரவ. சும்மா இருட்டி. வாங்கத்த. என்னம்மா, நெக்லஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கியா? இல்லத்த, எல்லாரும் நகை எடுக்கிறதுல பிஸியா இருந்தாங்க, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் சும்மா இங்க இருந்த நெக்லஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். அட, நீயும் போட்டு பார்த்திருக்கியா காவியா? ஆமா ஆண்டி, இந்த செயின் நல்லா இருந்துச்சா, அதான் போட்டு பார்த்தோம். சத்யா, உனக்கு இந்த நெக்லஸ் பிடிச்சிருக்கோ? இல்ல, அப்படியெல்லாம் இல்லத்த, சும்மா தான் போட்டு பார்த்தேன். நம்ம என்ன இதெல்லாம் வாங்கவா போறோம், அதான் சும்மா அப்படியே போட்டு பார்த்தேன். எல்லாரும் நகை பார்த்துட்டு இருந்தீங்களா, அதனாலதான். மற்றபடி எனக்கு அப்படி நகையெல்லாம் போட பிடிக்காது. சும்மா கூச்சப்படாம சொல்லு, உனக்கு இந்த நெக்லஸ் பிடிச்சிருக்குன்னா அத்தை வாங்கி தரேன். ஏன் அம்மா, இவ்வளவு பெரிய டைமண்ட் நெக்லஸ் ஏன் வாங்கி தர போறாவ? சேச்சா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இது வேற டைமண்ட் நெக்லஸ், இதெல்லாம் வாங்கிக்கிட முடியாதத்த. இவ ஒரு குவாம்பதான் கீரிக்கி, நல்ல டைமண்ட் நெக்லஸே வாங்கி தரேன்னு சொல்லும்போது பேசாம மூடிட்டு வாங்காம வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா பைத்தியக்காரி. இருக்கட்டுமா, வாங்கிக்கோ. உனக்கு இந்த கடையில என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்க, நான் வாங்கி தரேன் உனக்கு. டைமண்ட் தான் டைமண்ட், பிளாட்டினம் வேணாலும் எடுத்துக்க. இது இல்ல ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, நான் சும்மா தான் போட்டு பார்த்தேன். சரி, இது வாங்காண்டா, கோல்டு வாங்கிக்கிறியா? உனக்கு நான் ஒரு நெக்லஸ் வாங்கி தரேன். ஐயோ வேண்டாத்த, அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. உங்க அம்மாக்கு தெரிஞ்சாதானே உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ வாங்கிக்க வா. அத்தை வேண்டாத்த, அம்மா அடிப்பாங்க. அம்மா அடிப்பாங்களா? நான் தானே வாங்கி தரேன், உங்க அம்மா எதுக்கு ஒன்று அடிக்க போறாவ? இல்ல, அது வந்து அம்மா கிட்ட எல்லாம் பிடிக்காது, யார்கிட்ட எதுவும் வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சரி இரு, உங்க அம்மாவே கூப்பிட்டு கேட்டுருவோம். நீ காவியா, இன்னைக்கு எங்க அம்மாக்கெல்லாம் அடிபட்டு சாக போறேன். ஏச்சி, இவங்களுக்கு என்னடி பைத்தியமா? கோல்ட் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சரி, இந்த நெக்லஸும் கம்மலும் தானே நானும் போட்டிருக்கேன், ஒருவேளை எனக்கு வாங்கி தருவாங்களோ? சும்மா இருட்டி பைத்தியக்காரி, நானே எங்க அம்மாக்கு எல்லாம் அடி வாங்க போறேன்னு பயத்துல இருக்கேன். சும்மா ஒரு நெக்லஸ போட்டு பார்த்ததுக்கு எவ்வளவு பெரிய ஆப்ல மாட்டிருக்கேன் பாரு. இது கோல்டு நெக்லஸ் எல்லாம் சும்மா வாங்கி தருவாங்களா? அதைத்தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். என் வீட்டுல எல்லாம் ஒரு தறி தங்க கூட எனக்கு யாரும் கொடுத்தது இல்லடி. ராணி, ஒரு நிமிஷம் இங்க வாய. இன்னைக்கு நான் செத்தேன். என்ன மைனி சொல்லுங்க. ராணி, என் மருமலுக்கு நான் ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். நான் அவகிட்ட வாங்கிக்கன்னு சொன்னேன், அவ வேண்டாங்க. ஏன்னா நீ திட்டுவியா, நீ அவ்வளவு விதி ஆசாத, நான் தான் வாங்கி தரேன்னு சொன்னேன். இது நெக்லஸா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமே. நீ எதுக்கு இப்போ? அவ உங்ககிட்ட எதுவும் கேட்டாளா? சேச்சா, அவ என்கிட்ட எதுவுமே கேட்கல, நான் தான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால உனக்கு எதுவும் பிரச்சனையா? இல்ல மைனி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நெக்லஸ் எல்லாம் போட்டு வாங்கிட்டு தங்க வைக்க வேலைக்கு இல்ல, நீங்க எதுக்கு அவளுக்கு வாங்கி தரணும்? வேண்டாம் மைனி. அட, என் மருமலுக்கு நான் வாங்கி தரமே, வேற யார் வாங்கி தர போறாங்க? நீ திட்டுவேன்னு சொல்லிதான் அவ பயந்துட்டு இருக்கா, மத்தபடி அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. டைமண்ட் நெக்லஸ் தான் வாங்கி தரலாம்னு நினைச்சேன். சரி, இப்போதைக்கு கோல்டு வாங்கி கொடுக்கலான்னு ஒரு கோல்டு நெக்லஸ் பார்த்து வச்சிருக்கேன். மைனி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இவளுக்கு தெரிஞ்ச ஏசுவாரி. நம்ம பிள்ளைக்கு நம்ம தானே நகையெல்லாம் சேர்க்கணும், இப்படி நீங்க வாங்கி தரது நல்லா இருக்காது. யாராணி, நான் வாங்கி தரது உனக்கு பிடிக்கலையா? இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நீங்க வேண்டாம் மைனி, எதுக்கு தேவையில்லாம போட்டு நகையெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அந்த பிள்ளைங்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா, நகையெல்லாம் வாங்கினா நல்லா இருக்காது மைனி, வேண்டாம். ராணி, என்னைக்கு இருந்தாலும் அவ என் வீட்டுக்கு வரப்போற மருமக, நான் வாங்கி தராம வேற யார் வாங்கி தருவா? நான் ஒரு மருமகளுக்கு வாங்கிட்டேன், இவளுக்கு வாங்கிடுறேன்னு. மைனி, இதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாமா, இப்போ பிள்ளை முன்னாடி, அதனாலதான் நம்ம இதுவா பேசினேன். இல்ல மைனி, இப்ப நீங்க அவளுக்கு செயின் வாங்கி கொடுக்கும்போது அது தேவையில்லாம ஒரு பேட்ச் வந்துடும். நம்ம தான் இன்னும் கல்யாணம் எதுவும் முடிவு பண்ணல, இவையே வரட்டும், நம்ம பேசிட்டு அப்புறமா நீங்க எதனாலும் அவளுக்கு செஞ்சுக்கோங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. எங்க வீட்டுக்காரவியே சரின்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நீங்க வாங்கி கொடுங்க, உனக்கு பிரச்சனை இல்லை. அப்படிதானே? உங்க வீட்டுக்காரவியலுக்கு தானே பிரச்சனை.
இல்ல மைனி, இப்பவே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மைனி. இது நம்மளுக்குள்ள பேசிக்கிட்டே தானே, பிள்ளைங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல. என் மனசுக்கு சத்தியா தான் என் வீட்டு மருமகான்னு தோணுது. தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு இது மட்டும் என்ன பண்ண விட, என் சந்தோஷத்துக்காக. கடவுளே, இவங்க என்ன இப்படி எல்லாம் மீறி போறாவல? இது எங்க போய் முடிய போதோ தெரியல. இது எனக்கு தெரிஞ்ச என்ன தூக்கி போட்டு அடிச்சு மிதிச்சு போடுவாரு. இந்த பிள்ளை வேற தேவையில்லாம களத்துல காலில் எதையாவது தூக்கி போட்டு இப்ப பாரு இவ்வளவு பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுருக்கானே. இப்ப இவளுக்கு மட்டும் இவங்க நெக்லஸ் வாங்கி கொடுத்தா அவளுக்கே சந்தேகம் வரும். வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மாதிரி என்னடா இதுன்னு தோணும். என்ன பண்ணதுக்கு? வேண்டான்னு சொன்னாலும் இவ கேட்க மாட்டேங்கிறாவல. ராணி, மைனி சொன்னா கேளுங்க மைனி, நான் வாங்கி கொடுப்பேன். சத்யா, நீ வாமா, நான் உனக்கு ஒரு நெக்லஸ் பார்த்து வச்சிருக்கேன், எடுத்து தரேன். ஆண்டி வேண்டாம் ஆண்டி. அம்மா அம்மா திட்டுவாங்க. உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, வா. அம்மா, நான் சும்மா ஒரு நெக்லஸ் போட்டு பார்த்தேன். அதுக்குள்ள இவங்க இப்படி ஏதோ வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்காவ. இம்மா அப்பாக்கு தெரிஞ்ச யாஸ் வாங்கலாம். என்ன பண்ண சொல்லுங்க? அதை அவங்க கேட்க மாட்டேங்கவல்ல, போ கூட. ஏம்மா நீயும் வாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. காவியாவை கூட்டு போ. காவியா, அவ கூட போ மக்களே. சரி ஆண்டி. இந்த விஷயத்தை பத்தி இவகிட்ட எப்படியாச்சும் பேசணும். இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறது சரியே கிடையாது. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் பிள்ளைய கூப்பிட்டே வந்திருக்க மாட்டேன். ஏதோ விளையாட்டுக்கு சும்மா கேட்கணுமேனு கேட்கறாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இவங்க இவ்வளவு தூரம் சீரியஸா போறாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. எதுக்கு இவங்க சத்யாவே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க? யாரா இருந்தாலும் இவ்வளவு தூரம் பண்ண மாட்டாவ. இப்படி கல்யாணம் பேசுறதுக்கு முன்னாடி நகையெல்லாம் யாரும் வாங்கி தர மாட்டாவ. இவங்க எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. எப்படியாவது இவைய வந்ததும் இந்த விஷயத்தை பத்தி பேசணும். இல்லைன்னா நமக்கு தான் உள்ள ஏச்செல்லாம் விழும். இப்படி யாரும் எது கொடுத்தாலும் பல்ல அடிச்சுட்டு வாங்கிடுவியான்னு நம்மளை தான் பிடிச்சி ஏசிட்டு கிடப்பாரு. அடடே, வாங்க வாங்க. என்ன மணி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமா அண்ணே, நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். வாங்க, என்ன அதுல நின்று பேசிட்டு இருக்கீங்க? சிந்து வாங்க. அண்ணி வாங்க அண்ணி. வாரு வாரு. அண்ணி எப்படின்னே இருக்க? நல்லா இருக்கியா? எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் வந்ததுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க எல்லாரும் என் வீட்டு விசேஷத்துக்கு வருவீங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குனே நீங்க வந்ததுல. உன் வீட்டு விசேஷத்துக்கு நாங்க அப்படி வராம இருந்துருவோமா? கண்டிப்பா நீங்களே வந்துருவீங்கன்னு தெரியும். ஆனா கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி நான் கூப்பிட்ட மாதிரியே வந்திருக்கீங்களா? அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா வேலையும் விட்டுட்டு என் வீட்டு விசேஷத்துக்காக வந்திருக்கீங்க. உள்ள வாங்க உள்ள வாங்க. நான் பார்க்கும்போது நீ அங்கே இருந்துலாம் நடந்து வந்துட்டு இருந்த, வீட்ல இருந்து வந்த மாதிரி தெரியலையே. இல்லண்ணே, கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன் காலையில இருந்து. இப்பதான் நான் அந்த பக்கம் காரை பார்க் பண்ணிட்டு வாரேன். நம்ம வீட்லயும் இப்ப யாருமே இல்ல. எல்லாரும் கொஞ்சம் நகை, இந்த இவங்க எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல, எல்லாருக்கும் துணிமணி எடுக்கணும்னு சொல்லிட்டு இவ எல்லாரும் வெளியே கூப்பிட்டு போயிருக்கா. நானும் ஒரு கல்யாண விஷயம் பேசுறதுக்காண்டி தான் வெளியே போயிருந்தேன். இந்த நம்ம தானே எல்லாத்துக்கும் ஓட வேண்டியதா இருக்கு, அதனால போயிருந்தேன். கரெக்டா நீங்களும் போன் அடிச்சிங்களா, சரின்ட்டு அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு நான் நேரம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா வீட்டுல யாரும் இல்ல பத்தில. அதான் ஐயா அப்படியா வேலை விஷயமா வெளியே இருந்தியோ? சொல்லிருக்கலாம்ல, நான் இங்கே நின்றுப்பம்ல. இருக்கட்டுனே, அதனால என்ன, எப்பயாச்சும் வரக்கூடிய எல்லாம் வந்திருக்கீங்க. வீட்டுல யாருமே இல்லைன்னா எப்படி நல்லா இருக்கும்? என் பையன் வீட்டுல தான் இருந்தான். திடீர்னு அவனும் ஏதாவது ஒரு வேலை விஷயத்துக்கு வெளியே போயிருவான். அதனாலதான் வேலை செய்யக்கூடியவங்க மட்டும்தான் இப்ப வீட்டுல இருக்காவ. அதான் டக்குன்னு வந்துட்டேன். வாங்க, வெளியே நின்று பேசிட்டு இருக்கீங்க, உள்ள போலாம் வாங்க. அப்படியே எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கிறதாண்டி வெளியே போயிருக்காங்களோ? ஆமா, எல்லாரும் காலையில சாப்பிட்டதோடி கிளம்புனது. யாரும் இன்னும் வீடு வந்து சேரல. நான் இவளுக்கு ஃபோன் பண்ணி சிவகாமிக்கு நான் கிளம்பிட்டு இன்னொரு 10-15 நிமிஷத்துல வந்துருவேன் அப்படின்னு சொன்னா. நாங்க அது இதுன்னு எடுக்கணும்ல, பிள்ளைங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதனாலதான் நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டா இன்னைக்கு எல்லாரும் துணி எடுத்து போயிருக்காவ. ஆமா, எல்லாரும் நேத்து தானே வந்தாங்க. நேத்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நல்லா தூங்கி எஞ்சி ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில ஒரு 12 மணி போலதான் எல்லாரும் கிளம்புனாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புனாங்க காலை சாப்பாடு. சரி, என்ன வெளியே நின்று பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க, இல்ல நிதானமா இருந்து பேசலாம். நான் காஃபி டீ ஏதாவது போட சொல்லிங்க, வேலை செய்யக்கூடியவங்க இருக்காங்களா? சரி வாரு. என் பையன் உள்ளதான் இருந்தா, வெளியே எதுவும் போனான்னு தெரியல. சரி வாங்க பாப்போம். மணி, காரு கேட்டுக்கிட்டே இருக்கு. உள்ள நிப்பாட்டணுமா இல்ல சைட்ல எங்கேயாவது நிப்பாட்டணுமா? அது டிரைவர் பாத்துக்கிடுவானே, நீ சாவியை மட்டும் கொடுத்துட்டு வா. சரி சரி இருக்கட்டும். வாங்க எல்லாரும் உள்ள வாங்க, இருந்து பேசுவோம். மாறனே. ஏ அம்மா, எவ்வளவு பெரிய வீடு! நம்ம வீடை விட பெருசாலாம் இருக்கு. கோட்டார மாதிரி. கஷ்டப்பட்ட குடும்பம்னு சொன்னா இப்படிதான் இவ்வளவு சம்பாரிச்சு இவ்வளவு பெரிய வீடெல்லாம் கட்டி இருக்காங்களோ தெரிய மாட்டேங்குது. வீடு ரொம்ப அழகா இருக்குடே. அப்படியானே, பார்த்து கட்டினது. நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டின முதல் வீடு. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு மாடி மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறமா தான் மேல எல்லாம் கட்டினேன். பரவாயில்ல, நல்லா இருக்கு வீடு. உள்ள வந்து பாருங்க, என்னோட ஐடியா பிளான் எல்லாம் எப்படி இருக்குன்னு. இன்னும் சூப்பரா இருக்கும். சரி சரி வார இரு. இந்த வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நம்ம பையனுக்கு கட்டி வச்சிருக்கலாம். இவ பிள்ளையதான் நம்ம பையனுக்கு கட்டி வைக்கணும்னு எழுதி வச்சிருக்க போல இருக்கு. போயும் ஐயோ கடவுளே, நினைச்சாலே வயிற்றுச்சலால இருக்கு. வாடி பண்ணவளும் இங்கதான் இருப்பா. இப்ப அவ முன்னாடி எல்லாம் போய் நிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் நிலைமை? அப்புறம் என்னடா ஆச்சு? அப்புறம் என்ன, ஒரு வாரம் திருப்பியும் அந்த பிள்ளை பின்னாடியே சுத்தினா. அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. என்ன பண்றது, உண்மையா லவ் பண்ணிட்டான். அதான் திருப்பியும் ஒரு வாரம் பின்னாடியே சுத்தினான். அப்புறமா என்ன நினைச்சானோ மெதுவா அதுல இருந்து வெளியே வந்துட்டான். ஆனா அதை பத்தி இப்ப நினைச்சாலும் சிரிப்பாதான் இருக்கு. எனக்கே சிரிப்பா இருக்கு. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, எனக்கு எதுவுமே நீ சொல்லல பத்தியா? ஆமா, நீ சரியா மூஞ்சி கொடுத்தே பேச மாட்ட. இதுல இந்த விஷயம் எல்லாம் வேற சொல்லணுமா? இதெல்லாம் ஒரு விஷயமாடா? சிரிப்பா இருக்கு எனக்கே.
இதுக்கு தான் சொல்றது ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்லன்னு பார்த்து லவ் பண்ணக்கூடாது. ஆமாடா. டேய் உனக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட் ஞாபகம் இருக்கா இல்லையா? எவ்வளவு நேரம் ஆயிட்டு? போ நீ ஏதாவது சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. உனக்கு காலையிலே எந்திரிச்சு ரெடி ஆகணும்ல. நம்ம வீட்லயே எல்லாரும் இப்ப வந்துருவாங்கன்னு நினைக்கேன். நான் இதுக்கப்புறம் இங்க இருக்கல, நீயும் போ. இருடா, எல்லாரும் வரட்டும். வேணாண்டா, எனக்கு யாரையும் ஃபேஸ் பண்ண பிடிக்கல. அதனாலதான் நீ தனியா இருக்கன்றதுக்காக தான் நானும் இவ்வளவு நேரம் உன் கூட பேசிட்டு இருந்தேன். இப்போ இல்லைன்னா அப்பயே நான் ரூமுக்கு போயிருப்பேன். சரி இரு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் அம்மாக்கு ஃபோன் பண்ணி எப்படி ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்ததோட நீ போயிரு. விடமாட்ட போலியே. இருடா, எனக்கு போர் அடிக்குது. ஆமா, இவ்வளவு நேரமா நானும் பாக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவா ஒரு வாட்டி கூட உனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. காலையிலே சொல்லிட்டோம்ல, இன்னைக்கு ஃபுல்லா பிஸியா இருக்கே, ஃபோனே பண்ணக்கூடாதுன்னு. இப்பயே கண்டிஷன் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டியாடா? கண்டிஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத அவகிட்ட சொல்லலை, அவ்வளோதான். வாங்க அண்ணே, உள்ள வாங்க. விவேக், விவேக் நீ என்ன? வாங்கப்பா. இவங்க ஓ உங்க அண்ணன்னு சொல்லியிருந்தீங்களே, சென்னையில இருக்காங்க, அவங்க தானே? ஆமா மக்களே, அவங்க தான். அடடா, பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கே என்ன? ஆமாண்ணே, 2 பேருக்குமே நம்ம சொந்தக்காரவே எல்லாரையும் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்கேன். ஆமா, அதுதான் வேணும். நம்ம சொந்த பந்தம் எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்தணும்ல. ஏன்னா எல்லாரும் வேலை விஷயம்னு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு செட்டில் ஆயிட்டோம். வாங்க அங்கிள், ஆண்டி வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கும் ஆண்டி. ஏ மணி, இதுல யாரு மாப்பிள்ள? மொத நிக்குதா ரெண்டாவது நிக்குதா? 2 பேருமே மாப்பிள்ள மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்காங்களே. இவன் தான் மூத்தவன், இவன் தான் மாப்பிள்ள. பேரு விக்ரம், அது 2வது பையன், பேரு விவேக். 2 பேரும் அப்படியே ராஜா மாதிரி இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சின்ன மாப்பிள்ள என்ன பண்றீங்க? டேய் உன்னதாண்டா கேக்குறாங்க, ஏதாச்சும் வாயை திறந்து பேசு. இதுக்குதான் நான் வெளியே வரமாட்டேன்னு சொன்னேன். இவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. டேய் நீ எதுவும் பேச வேண்டாம்டா, எனக்கும் தெரியாதுடா இவங்க வர விஷயம். நீ எதுவும் சொல்லாத, பேசாம இருந்துரு. இவங்கெல்லாம் வரதா தெரிஞ்சிருந்தா நான் வெளியே வந்திருக்க மாட்டேன். சத்தியமா எனக்கு யாருமே சொல்லடா. இவங்க 2 பேரும் வர விஷயமே எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா? இப்ப நீ அவங்க கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அப்படியே உள்ள போயிரு. என்னால யார் கூடயும் பேச முடியாது. நான் உள்ள போறேன். டேய் அவங்க பேசும்போது நீ அப்படி உள்ள போனா அவமானமா இருக்காது? அவ்வளவு தூரத்துல இருந்து என் கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க, அவங்கள நீ இன்சல்ட் பண்றது தப்பு. வேற யாரு கூடயும் பேச வேண்டாம். அவங்க கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு அப்புறமா நீ உள்ள போயிரு. என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், தம்பி அப்படியே நிக்கிறீங்க? நான் ஐடில தான் ஒர்க் பண்றேன். ஓ ஐடிலையா? என் பையனும் அப்படிதான் ஐடி கம்பெனில தான் ஒர்க் பண்றான், திருவாண்டத்துல. ஓ ஓகே அங்கிள். இவன் எப்ப வெளியே வந்தா தெரியலையே. இவன் நம்ம கிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்லை. தம்பி அம்மா எங்க வந்திருக்காங்கன்னு கேட்டியா? ஆமாப்பா, இப்பதான் ஃபோன் பண்ணேன், இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. அங்கிள் ஆண்டி நீங்க இருங்க, நான் காஃபி ஏதாவது பண்ண சொல்லி. சரி மக்களே, நாங்க இங்க இருக்கோம். அப்பா நான் உள்ள போறேன். சரி மக்களே. ஏய் இருடா, நானும் வரேன். அப்பா நீங்க பேசிட்டு இருங்க, நான் உள்ள போயிட்டு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுக்க சொல்லி. சரி மக்களே, நான் என்ன பாரு, நீ போ. சரிப்பா. அங்கிள் ஆண்டி 2 பேரும் இருங்க. சரி மக்களே, இருக்கோம். வாங்க, இருங்க அண்ணே. சிந்து நீயும் இருமா. அண்ணி வந்தா இருக்க சொல்லுங்க. வாஷ்ரூம் போயிருக்காங்கல்ல, வந்தது இருக்க சொல்லுங்க. நான் உள்ள வரைக்கும் போயிட்டு வரேன். சரி மணி, நீ போயிட்டு வா, நாங்க இருக்கோம். சரிங்க இருங்க, ஒரு 2 நிமிஷத்துல வந்துருங்க.